கைஸ் நம்மளோட பார்சல் இதுதாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா வேட்டி வேறு கட்டிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே இந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கர கொசு கடிக்குதுங்க. ஸோ கேரளா லப்பர் மாதிரி இழுக்குது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் கைஸ் உங்கள் அசோகா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாம் கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் வீடியோஸ் போட்டு யூடியூப்பில் சம்பாரித்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 lakh வர்த்துள்ள ஒரு ப்ராடக்ட் வாங்கணுமா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் என்னென்னா 1.5 lakh வர்த்துள்ள ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து உண்மை தான். பட் நம்ம வந்து யூடியூப்பில் சம்பாரிச்சு தான் வாங்கணுமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப நாள் கனவுங்க. ஸோ நம்ம லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா எனக்கும் அந்த கனவு இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக வந்து வாங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி அந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்சிங் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு வந்திருக்கோம். ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ மார்னிங் வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மங்கீஸ் நிறைய இருக்குங்க. ரீசெண்டாக போஸ்ட் பண்ண எல்லா வீடியோக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிடுங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து நம்ம பிரதர் வந்திருக்காரு. ராய் சொல்லுங்கள் பிரதர். ஹாய் சொல்லியிருப்பேன். ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோங்க. மழை வந்து தூர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவோம். பேக்கில் இருக்குது பார்சலே பார்த்திங்கன்னா பயங்கரமாக அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டேங்க்ஸ் சொல்லுங்கள். ஸோ எப்படி பார்த்திங்கன்னா சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. அந்த பேக்கிங் நீங்களே பார்ப்பீங்க. ஒரே நிமிஷம் நம்ம வந்து பாக்ஸ் வந்து வெளியே எடுத்துருவோம். கேஸ் நம்மளோட பார்சல் இதுதாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பார்சல் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, என்ன ப்ராடக்ட்னு சொல்லவே இல்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் தான் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸை பார்த்தோன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைக் பேக் சைடு போய்க்குவோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களும் பார்த்திங்கன்னா வேட்டி வேறு கட்டிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே இந்த இடம் பார்த்திங்கன்னா பயங்கர கொசு கடிக்குதுங்க. ஸோ கேரளா ஃபஸ்ட்டு வரோம். ஃபஸ்ட்டில் அடிக்கடி வந்திருக்கேன். பட் இருந்தாலும் கேரளாக்குள்ளே போனால் வேட்டி கட்டி வரதான் நம்மளோட வழக்கம். கேஸ் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரீம் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவசரத்தில் வந்துலாம் பார்த்திங்கன்னா எதுவுமே எடுத்துகிட்டு வரலாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பேக்கிங்கே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா தண்ணி போனாலும் பார்த்திங்கன்னா ஒன்றுமா இதான் சொன்னேன் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ப்ளூ டாட் அவங்களோட பேக்கிங் தான் வேறு லெவலில் இருக்குது. லப்பர் மாதிரி இழுக்குது. ஐயோ ஏஸ், இங்கே பாருங்கள், லப்பர் மாதிரி தான் போயிட்டுருக்கு, தவிர ஓப்பன் ஆக மாட்டேது. என்ன இழுத்துட்டே போகுது வழியில். கைஸ் பல்லில் கூட கழிக்க முடியலங்க. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எடுத்துட்டோம். பில் காப்பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், இதான் கேஸ் உள்ளே அந்த பாக்ஸு ஓப்பன் பண்ணிடுவோம். இது ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தெரியலையே. ஓகே, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல இருக்குது. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்களா? கேஸ் இதான் கேஸ் நம்மளோட ட்ரீம் ப்ராடக்ட்டு. வேறு ஒன்றும் கிடையாதுங்க, ஐஃபோன். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதான் கைஸ் நம்மளோட ட்ரீம் ப்ராடக்ட். இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா நினச்சிருக்கோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்கினதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரீசனாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, புனே போயிருந்தேன், அது இல்லாமல் கர்நாடகா போயிருந்தேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மொபைல் வாங்கி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சுங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மொபைல் வாங்கினதே கிடையாது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து நிறைய வீடியோஸ்லாம் போட போகிறோம், கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிட்டோம், ஸோ யூடியூபராக ஆகிட்டோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு யூடியூபரான ஐஃபோன் தேவைப்படணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷமும் வாங்கலை. எப்பயும் பார்த்திங்கன்னா இயர்லி ஒரு மொபைல் வாங்கிடுவோம். கிட்டத்தட்ட 20,000 வரும். அப்படின்னு பார்த்தா ஒரு 5 வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ஆச்சு இல்லைங்களா. அதோட சேர்த்து
பட் இது இப்போ வாங்கினதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கினது என்னோடய சக்திக்கு மீறிய ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் ஒரு பொருள் வாங்குகிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த ரீவேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்னோட ரீசெண்டாக நான் யூஸ் பண்ண மொபைலை பாருங்க காமிக்கிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மொபைல் இதுதாங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்கணும். ரொம்ப டேமேஜாக இருக்குது. கேமராலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியவே தெரியாது. ஃபோன் வேறு பண்ணுறேன். ஸோ இதான் வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணுறேன். பட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி Note 5 Pro சூப்பரான மொபைல். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் என்னன்னா நம்ம செல்ஃபியில் ஒன்றும் எடுக்க முடியாது, ஃப்ரண்ட் வீடியோ எதுவுமே எடுக்க முடியாது, ஃபுல்லாக போயிடுச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல. இதில் நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு ராசியான மொபைலு. ஒரே நிமிஷம் ஃபோன் வேறு வருது. அன்பாக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ஏகப்பட்ட கால். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கால் பேசியாச்சு. ஓகே, இந்த மொபைல் தான் பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணுறேன். சூப்பரான மொபைலு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட புது மொபைல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வாங்குறது பற்றி எவ்வளோ பேருக்கு ட்ரீம் அப்படி சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவில் பார்த்துருப்போம். கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவில் பார்த்துருப்போம். நம்ம வந்து அது அதிகமாக பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்துருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது, இந்த சிம்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே எஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், ஃபைனலாக என்னோடய ட்ரீம் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் முன்னாடி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாங்க. கைஸ் இந்த சைடு இருந்து ஒன்று, இந்த சைடு இருந்து ஒன்றுங்க. கைஸ் கையெல்லாம் பார்த்திங்கன்னா நடுங்குதுங்க. இப்படியா? ஓகே ஓகே கைஸ், நம்ம வந்து எப்படியோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓ மை காட், கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரீம் மொபைல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறதுன்னு தெரில, இந்த சைடு திருப்பிறனே தெரில. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லைட்னிங் கேபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா லைட்டிங் கேபிள் தான். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சி டைப் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக சொல்கிறோன்னு தெரில. பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைலை பற்றி தெரியும். பட் இதோட எப்படி சொல்ல டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாலேஜும் கிடையாதுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு எத்தனை பார்த்தீங்கன்னா ஓகே கரெக்டு தான், நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுவாங்க. கைஸ் ஃபைனலாக நம்ம கையில் ஐஃபோன் 15 Pro இருக்குங்க. சூப்பராக இருக்குது, ஹேண்டியாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வாங்கினது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 Pro Max நான் 14+ தான் வாங்கலான்னு போனேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் வந்து எப்படி தராங்கன்னா கிட்ட டேப் மாதிரி இருக்குங்க. அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஃபோன் பேசுகிற எல்லாம் காம்பாக்டாக இருக்கும். அது அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரியஸாக இருக்குது. இந்த பாக்ஸ் ப்ரைஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டியாக இருக்காது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வாங்கினது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மொபைலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணும்போது நல்லா ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது. அதாவது இந்த டிஸ்பிளே 60 ஹார்ட்ஸ்னு கூட சொல்கிறாங்க கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 60 ஹார்ட்ஸ்னு சொல்கிறாங்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா 120 ஹார்ட்ஸ். ஸோ கேமிங்லாம் வந்து விளையாடவே போகிறதில்ல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வாங்கினேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இந்த சிம்பிளுக்கு தான் கைஸ் என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்க தெரியல. இந்த சிம்பிளுக்கு தான் காசு, அது என்னன்னு தெரில. இது வாங்கினா இந்த மொபைல் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாகி போச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். ஸோ ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிடலாங்க. ஓகே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ண போகிறோம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் ஆப்பிள் சிம்பிள் வருது, அப்படியே செம்மையாக இருக்குல்ல. ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டான வெயிட்டுங்க. ஏன்னா கேஸ்லாம் போட்டால் கரெக்டாக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டி பார்க்குறேன் பாருங்கள். ஹலோ செம்மையாக இருக்குல்ல. என்னென்னமோ லாங்குவேஜ்லாம் வருதுங்க, சைனா இங்கிலீஷு என்னென்னமோ வருது. கை பிடிக்க ஹேண்ட் பண்ணுறதுக்கு எப்படி கையில் நடக்கிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட் டைம் இருக்கிறனால. எஸ் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சுங்க. இங்கிலீஷ் அப்புறம் இந்தியாவா, இங்கே நம்ம ஊரே காணோம். இந்தியா
கைஸ் என்னென்ன கேட்குது பாருங்கள், என்னென்னமோ கேட்குது, அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ பாருங்க, இந்த சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மாட்டேங்குது. இந்த அலாரம், இந்த சைலண்ட் பட்டன், இந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம அப்படியே வெல்கம் டு ஐஃபோன் கைஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்துட்டேங்க. இதோ ஹோம் பேஜ். அதனால் ஹேண்டியாக இருக்குது கைஸ், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்படி சொல்கிறது, நான் வாங்கின ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த இதுதான். இங்கே பார்த்தீங்களா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணாமல் அப்படியே அந்த ஸ்பீடாக இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் கொடுக்காங்க பார்த்தீங்களா, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வாங்கினேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் அதுதாங்க. ஸோ 15 Pro Max வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பெரிய சைஸுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டியெல்லாம் இருக்கேன். இப்போ என்றைக்காச்சும் சொன்னால் கண்டிப்பாக கீழே போட்டுருவோம். என்ன அதுக்குள்ளே அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஓகே எஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு டெம்பர்லாம் ஃபுல்லாக மாற்றணும். எல்லாமே பார்த்திங்கன்னா வாங்கி நம்ம வீட்டில் இருக்குது. ஸோ போனோன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக எல்லாம் போட்டுடலாங்க. கேஸும் சரி எல்லாம் ஃபுல்லாக வாங்கி வச்சாச்சு. கேஸ் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஐஃபோன் ஃபைனலாக வாங்கியாச்சு. பட் நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூடியூப்பில் ஆன் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமே கிடையாதுங்க. யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா பெருசாக அதுவும் வரவே கிடையாது. வியூஸே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 வியூஸ் 200 வியூஸ் தான் போயிட்டுருக்கு. நம்ம எப்படி ஐஃபோன் வாங்க முடியும், அதுவும் 1.5 லட்ச ரூபாய்க்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இஎம்ஐ தான். ஸோ அதில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ யாரும் எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி ஃபேக்காக வைக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி மனசில் சரி ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒப்பமே சொல்லிட்டு தான் வச்சேன். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தம்ப்நெயில்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. ஓகே, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். என்ன சொல்கிறது, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கும் நீங்களும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுன்னு கிடையாது, எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்களும் சீக்கிரமாக வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கடவுளை வந்து வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. ஏன்னா மொபைல் வாங்கின இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேசுறது இல்லை. ஓகே, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் என்னாச்சு இருந்துச்சா, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டவுட்ஸ் என்னாச்சு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபுல் வீடியோ போடுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஏரியா. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊட்டிக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல இன்னும் சூப்பராக இருக்கும் கேமராலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேமரா வீடியோ ஒன்று போடுறேங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக இப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மங்கியாக தான் இருக்குது, பேக் சைடு ரொம்ப பயமாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பற்றி ஸ்டாப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கடன் அடைக்க முடியும். ஓகே, இன்றைக்கி நீங்கள் யாரும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து போய் நிறைய வீடியோஸ் போட போகிறோம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட்டா பை பை. ஃபைனலாக பார்த்திங்கன்னா சிம்பிள் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குல்ல. ஓகே, ஸ்டார்ட்டா பை பை. இருந்தது நல்லா இருக்கு ப்ரோ. வாரலாம் அப்புறம் 20 தான் வர மாதிரி இருக்கும்.